ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரஸ்ட் இண்டோ காமர்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி. எங்கள் கம்பெனி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணி உங்களோட டோர் ஸ்டெப்க்கு டெலிவரி பண்ணி தரது தான் எங்களோட ப்ரைமரி பிஸ்னஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, சைனாலேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி இங்கே சேல் பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி இங்கே 125 ரூபாய்க்கு விற்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி இங்கே சேல் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் என்ன அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் செலக்டிங். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுன்றதை நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, அது சைனாவில் என்ன ப்ரைஸில் இருக்குது, இந்தியாவில் என்ன ப்ரைஸில் இருக்குது, அது அலோடா நாட் அலோடா, அதுக்கான ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் தேவையா, என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பலூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்தியாவில் அலோடு இல்லை, அதுக்கு ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் தேவைப்படுது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ராடக்ட் செலக்டிங் பண்ணிடலாம். ப்ராடக்ட் செலக்டிங்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சோர்சிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வந்து சைனாவில் போய் ஈஸியாக சோர்ஸ் பண்ணிட முடியாது. பிகாஸ் சைனா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்டோட குவான்டிட்டி வந்து ஒரு 500 தான் உங்களோட ரெக்யர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சைனாவில் இருக்க மேனுஃபேக்சரரை போய் நீங்கள் மீட் பண்ணி கேட்குறப்போ அவங்களோட மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து 5000 இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த 5000க்கு தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க முடியும். ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட் ஆன 500க்கு அவங்களால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பிரைஸ்க்கு அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல எங்க கம்பெனி எப்படி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அந்த 5000க்கு என்ன பெஸ்ட் பிரைஸ்ல அவங்க தராங்களோ அந்த பிரைஸ்க்கு 500 குவான்டிட்டிக்கு எங்களால வாங்கி தர முடியும். ஸோ இப்போ நாங்க எப்படி அந்த 500 குவான்டிட்டிக்கு உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கி தர முடியும் அப்படின்னா, அவங்க கிட்ட நாங்க ரெகுலரா பிசினஸ் பண்றதுனால எங்களால அந்த பெஸ்ட் பிரைஸ்க்கு உங்களுக்கு நாங்க வாங்கி தர முடியும். இப்போ சோர்சிங்க்கு அப்புறம் ப்ராடக்ட் ஆர்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங். இப்போ நம்மளோட ப்ராடக்ட் இதுதான் அப்படின்னு நம்ம ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் மேனுஃபேக்சரர்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். மேனுஃபேக்சரிங் பண்ண ஆர்டர் பண்ணிடுவோம். மேனுஃபேக்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணணும். அப்போதான் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்றோம் அப்படின்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து டெலிவரி டேஸ் வந்து சொல்லுவாங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் டைம் எடுக்கும். மினிமம் 21 டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் 40 to 45 டேஸ் வரைக்கும் எடுக்கும். ஒன்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு. ஒன்ஸ் அவங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பேலன்ஸ் பேமெண்ட்டை அவங்களுக்கு செட்டில் பண்ணிடணும். ஒன்ஸ் நம்ம பேலன்ஸ் பேமெண்ட்டை செட்டில் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மளோட ப்ராடக்ட்டை நம்மளோட சைனா வேர் ஹவுஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சைனா வேர் ஹவுஸ்க்கு அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் கரெக்டாக வந்திருக்கா, அது எந்த டேமேஜஸும் இல்லாமல் வந்திருக்கா அப்படின்றத வந்து கண்டெய்னர்ல லோட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ப்ராப்பரா சேஃபா செக் பண்ணி பேக் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி நம்ம வேர் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணி கண்டெய்னரில் லோட் பண்ணி அங்கேருந்து ஷிப்பிங் பண்ணுறது தான் அடுத்த ப்ராசஸ். இப்போ ஷிப்பிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து நமக்கு எந்த வெசல் நம்மளோட டெஸ்டினேஷன் போர்ட்டுக்கு ரொம்ப ஏர்லியஸ்ட்டாக அரைவ் ஆகுதோ அந்த ஷிப்பிங் லைன் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணி ஆல்வேஸ் நம்ம புக் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட ஷிப்பிங் லைன் புக் பண்ணதுக்கப்புறம் அங்கே நம்ம இருக்க சைனாவில் இருக்க ஸ்டாஃப்ஸ் கண்டெய்னரை லோட் பண்ணி அங்கே இருக்க ப்ராப்பர் கஸ்டம் கிளியரன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சு நமக்கான ஷிப்பில் வந்து அவங்க லோட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்மளோட கண்டெய்னர் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் போர்ட்டுக்கு அரைவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷிப்ல இருந்து கண்டெய்னரை அன்லோட் பண்ணி அங்க இருக்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா முடிச்சு நமக்கான ட்ரக் புக் பண்ணி நம்மளோட டெலிவரி அட்ரஸ்க்கு சேஃபா ரீச் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பர் ஒர்க் முடிச்சு நமக்கு கண்டெய்னரை அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ நீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைனால இருந்து சோர்ஸ் பண்ணி இங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. யுவர் இம்போர்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரியான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தகவலுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. யுவர் இம்போர்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.